யுத்த வலயத்தில் வேலையில்லா பிரச்சினை உக்கிரம். IRIN தகவல். சரத் பொன்சேகா திறந்தவெளி சிறை கைதியாகியுள்ளதாக சரத்தின் சில்வா தெரிவிப்பு. கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்கின்றனர் தமிழ் அரசியல் கைதிகள். தமிழ் அரசியல் கைதிகளை காப்பாற்ற அரசு உறுதிமொழி வழங்க வேண்டுமென்று TNA தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யுத்தம் இடம்பெற்ற வடக்கு கிழக்கு பகுதிகளில் வேலையில்லா பிரச்சினை உக்கிரமடைந்துள்ளதாக IRIN ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. வடபகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கிரமமான முறையில் வழமைக்கு திரும்பி வருகின்ற போதிலும் மக்கள் தொழில் வாய்ப்பு வீட்டு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். 2008ஆம் ஆண்டு முதல் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த 4,48,000 பேரில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பிச் சென்றுள்ளனர். சுமார் 13,000 பேர் தொடர்ந்தும் இடம்பெயர் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். போதியளவு நிதி உதவி வழங்கப்படாத காரணத்தால் நிலக்கண்ணி வெடியகற்றும் பணிகள் பூர்த்தியாவதற்கு இன்னமும் பல ஆண்டுகள் செல்லக்கூடும். வடக்கில் வேலையற்றோர் பற்றிய சரியான புள்ளிவிவர தரவுகள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக மீள்குடியேறிய மக்களிடையே கடுமையான வேலையில்லா பிரச்சினை நீடித்து வருகிறது. உரிய தகுதியின்மை, போதியளவு முதலீடு இன்மை ஆகியனவே வடக்கில் தொழில் வாய்ப்பு உருவாக்கப்படாத நிலைமைக்கான பிரதான காரணி என்று பொருளியல் நிபுணர் அனுஷ்கா விஜய்சிங்க தெரிவித்துள்ளார். வடக்கில் உருவாக்கப்படும் பல தொழில் வாய்ப்புகளை தெற்கைச் சேர்ந்த தகுதியானவர்கள் பூர்த்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். யுத்தத்தினால் கணவரை இழந்த பெண்கள் பாரியளவில் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர்களுக்கு நன்மைகளை வழங்கும் நோக்கில் விசேட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா திறந்த வெளியில் கைதியாக காணப்படுவதாக முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் அவருக்கு பூரணமான சுதந்திரம் வழங்கப்படவில்லை. தண்டனை விதிக்கப்பட்ட காலத்துக்கு உரிய விலக்கு அளிக்கப்படாத காரணத்தால் அவரது சிவில் உரிமை 6 ஆண்டுகளுக்கு தடை செய்யப்படும். பொது மன்னிப்பு வழங்கும்போது அரசியல் தலைவர் என்ற ரீதியில் அல்லாது நாட்டின் ஜனாதிபதியைப் போன்று செயற்பட வேண்டியது அவசியமானது. இராணுவ நீதிமன்றில் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு விலக்கு அளிக்கப்படாமல் மிகவும் தந்திரமான முறையில் சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பூரணமான சுதந்திரம் வழங்கப்பட வேண்டுமாயின் இராணுவ நீதிமன்றில் விதிக்கப்பட்ட தண்டனைகளும் ரத்து செய்யப்பட வேண்டும். அரசியல் சாசனத்தில் ஜனாதிபதிக்கு காணப்படும் அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கிய போது அரசியல் எதிரியான சரத் பொன்சேகாவின் அரசியல் உரிமைகளை முடக்கும் வகையிலான நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சரத்தின் சில்வா குற்றம் சுமத்தினார். தமது விடுதலையை வலியுறுத்தி சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ் அரசியல் கைதிகள் தமது கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, வவுனியா களுத்துறை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் நேற்று 7வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக சிறைச்சாலை தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் 192 கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் 10 பேரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. களுத்துறை சிறையில் 2 உடல்நிலையும், வவுனியா சிறையில் 4 உடல்நிலையும் மோசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சிறைச்சாலைகளில் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பு மெகசின் சிறையில் 180 தமிழ் கைதிகளும், அனுராதபுரம் சிறையில் 80 கைதிகளும், பூசா தடுப்பு முகாமில் 10 கைதிகளும், வெலிக்கடை பெண்கள் சிறைச்சாலையில் 32 கைதிகளும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு விளக்கமறியல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த 17ஆம் தேதி முதலும், களுத்துறை வவுனியா சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோர் 18ஆம் தேதி முதலும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடரும் நிலையில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சில் நேற்று உயர்மட்ட கூட்டம் இடம்பெற்றது. கைதிகளின் விடுதலைக்கான நடவடிக்கை தொடர்பில் ஆராயப்பட்ட கூட்டத்தின் முடிவுகள் நேற்று மாலை வரை தமிழ் அரசியல் கைதிகளுக்கு அறிவிக்கப்படவில்லை. இதனால் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்று வருகிறது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் விடுதலை அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தேசிய மொழிகள் துறை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
குறிப்பாக சரத் பொன்சேகா அரசியலில் மீள் பிரவேசம் செய்தால் அது அரசியலில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட காலங்களிலும் சரத் பொன்சேகா அரசியல் ரீதியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். எனவே அவரை அரசியலிலிருந்து விலக்கி வைப்பது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் வாசவ நாணயக்கார சுட்டிக்காட்டினார். இதேபோன்று சரத் பொன்சேகா விடுதலை விவகாரத்தில் பலர் உரிமை கோரிய போதிலும் ஜனாதிபதியின் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே அவர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் வாசவ நாணயக்கார குறிப்பிட்டார். சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் உறுதியான வாக்கு ஒன்றை வழங்க வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் மிதமின்றி அடக்குமுறை இடம்பெறுகிறது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலை, கொழும்பு தடுப்பு காவல் சிறைச்சாலை, அனுராதபுரம், களுத்துறை, வவுனியா, கண்டி உள்ளிட்ட நாட்டின் அனைத்து சிறைகளிலும் உள்ள 800க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் தம்மை விடுதலை செய்யுமாறு கோரி கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். இவர்களில் பல 100 பேர் எந்தவித விசாரணையும் இல்லாமல் 5, 10, 15 வருடங்களுக்கு மேலாக இன்னமும் சிறைகளில் வாடுகின்றனர். இன்னமும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமற் போயுள்ளனர். இது தொடர்பாக நாம் பல்வேறு முறை பாராளுமன்றத்தினூடாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அரசியல் கைதிகள் பலமுறை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த விடயத்தில் அரசு சார்பாக அமைச்சர்கள் உறுதிமொழி வழங்கியும் கூட இதுவரை எதுவுமே நடக்கவில்லை. தமிழ் அரசியல் கைதிகள் பலர் அங்கவீனமானவர்களாகவும் பல பெண்கள் திருமணம் முடித்து குழந்தை உள்ளவர்களாகவும் சிறைகளில் வாடுகின்றனர். பல இளைஞர்கள் குடும்ப பொறுப்பை சுமப்பவர்களாக உள்ளனர். இவர்களை எந்தவித விசாரணையுமின்றி சிறைகளில் அடைத்து வைத்திருப்பதால் அவர்களது முழு வாழ்க்கையுமே அழிந்து சின்னாபின்னமாகியுள்ளது. யுத்தம் முடிந்து 3 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இந்த கைதிகளின் விடுதலை பற்றி இலங்கை அரசு சிந்திக்காமல் இருப்பதானது வேதனைக்குரியதும் கண்டனத்துக்குரியதுமாகும் என்றும் அவர் கூறினார். தமிழ் அரசியல் கைதிகளின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக ஆதரித்து நிற்கிறது. அவர்களுக்கு எமது ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டும் அவர்களது கோரிக்கைக்கு சர்வதேச ஆதரவினை திரட்டும் பொருட்டும் இலங்கை அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக உடனடி தீர்வை எட்டும் பொருட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை நாளை 24ஆம் திகதி காலை 7 மணியளவில் வவுனியா நகரசபை விளையாட்டு மைதானத்தில் நடத்துகிறது. இந்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அனைத்து உள்ளூராட்சி சபை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களையும், சிறைச்சாலைகளில் உள்ளோரின் பெற்றோர் உறவினர்களையும், காணாமற் போனோரின் பெற்றோர் உறவினர்களையும், தடுப்பில் உள்ளவர்களின் பெற்றோர் உறவினர்களையும், சகல அரசியல் கட்சிகளின் அனைத்து பொது அமைப்புகளையும் பொதுமக்களையும் எம்முடன் இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குமாறு வேண்டுவதாக சம்பந்தன் தெரிவித்துள்ளார். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா புதிய அரசியல் கட்சியொன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளார். அண்மையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட சரத் பொன்சேகா ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜாயந்த கெட்டகோட தெரிவித்துள்ளார். கட்சி பதிவு தொடர்பான ஆவணங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் தவிசாளராக தாம் செயற்படவுள்ளதாகவும் அவர் கூறினார். அர்ஜுன ரணதுங்க, அனுமா பொன்சேகா ஆகியோர் கூட்டு பிரதி தலைவர்களாக செயற்படுவார்கள் என்றும் டிரானலஸ் பொதுச் செயலாளராக செயற்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். கட்சி பதிவு பூர்த்தியானதன் பின்னர் ஏனைய பதவிகள் குறித்த தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ் பல்கலைக்கழக மாணவர் தர்சானந்த் இனம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக அனைத்து விட மாணவர்கள் கால வரையறையற்ற வகுப்பு புறக்கணிப்பை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை ஹத்துருசிங்கவுடன் சந்திக்க வைக்க நிர்வாகம் எடுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாக உள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு பல்கலைக்கழக நிர்வாகத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கோரி மாணவர்கள் தமது வகுப்புகளை புறக்கணித்து வருகின்றனர். இதனால் யாழ் பல்கலைக்கழகம் வெறிச்சொடியுள்ளது. மாணவர்கள் தாக்கப்படும் சம்பவங்களுக்கு துணைவேந்தர் வசந்தி அரசரத்னம் பதிலளிப்பதோ நடவடிக்கை எடுப்பதோ இல்லை என்று குறிப்பிட்ட மாணவர்கள் துணைவேந்தரின் உருவப்படத்தை வரைந்து பல்கலைக்கழக வளாகத்தில் எரித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த பீடாதிபதிகள் துணைவேந்தர் அறிக்கை மாணவர்களையும் கண்டித்திருந்தது.
இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை யாழ் மாவட்ட இராணுவ தளபதி மஹிந்த ஹத்துருசிங்கவுடன் சந்திக்க வைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் முனைந்தது. இதன் மூலமே பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்று குறிப்பிட்டு இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட போது மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இதனை மறுத்துள்ளதாக தெரிய வருகிறது. ஊடகவியலாளர்கள் மத்தியில் பல்கலைக்கழகம் அல்லாத பகிரங்கமான இடமொன்றில் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புக்கு தயாராக இருப்பதாக மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நிர்வாகத்தினருடன் இராணுவத்தினர் ஏற்பாடு செய்யும் இரகசிய சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது என்று மாணவர் தரப்பில் கூறப்பட்டதாக தெரிகின்றது. இவ்வாறான சந்திப்புகள் மாணவரின் பாதுகாப்பை மேலும் பாதிக்கும் என்றும் மாணவர்களின் முகங்களை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என்றும் மாணவர்கள் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. வகுப்பு புறக்கணிப்பு தொடரும் நிலையில் இது தொடர்பில் மாணவர் ஒன்றியம் இந்த கருத்துக்களையும் குறிப்பிடவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.